உங்ககிட்ட பாஸ்போர்ட், விசா, ஃபிளைட் டிக்கெட் இது எதுவுமே இல்லைனாலும் தாய்லாந்து போலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தாய்லாந்து. இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இது தாய்லாந்தா இல்ல தமிழ்நாடா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வந்துடும். இது அப்படி எந்த இடம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஈஸ்பா தான். இப்போ நம்ம தாய்லாந்து சுற்றுலா போறது எதுக்காக? அங்க போயிட்டு தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் வந்து நம்ம பண்றதுக்காக தான். அந்த மசாஜை நம்ம ஈஸ்பா வந்தாலே பண்ணிக்க முடியும். அப்படி என்ன மசாஜ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளோ டென்ஷனோட இந்த ஈஸ்பாக்குள்ளே வந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபுட் வாஷ் பண்ணும்போதே நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுக்காகவே விதவிதமான பல டைப்பில் வந்து மசாஜ் ரூம்ஸே வந்து இருக்கும். கூடவே பாத் டப்பு, ஜகுசின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கேட்டகரியில் இருக்கு. தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் தாய் மசாஜ், ஆயில் மசாஜ், மூங்கில் மசாஜ், ஹெர்பல் மசாஜ், ஆர்ட் ஸ்டோன் மசாஜ், ராக் சால்ட் மசாஜ், கற்றாழை மசாஜ், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாழை இலை ஸ்க்ரப் மசாஜ், சோனா பாத்துன்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான மசாஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. இந்த மசாஜ் நம்ம பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு விதவிதமா கொடுப்பாங்க. கூடவே மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் மசாஜ் பண்ணிட்ட பின்னாடியும் கிரீன் டீ தருவாங்க. சரி, இதுக்கான காஸ்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒரு சிங்கிள் மசாஜ் பண்றீங்க அப்படின்னா 3500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே நீங்க காம்போ பேக் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 6000 7000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க எந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத பொறுத்து இங்க வந்து காஸ்ட் வரும். நம்ம ஈஸ்பாவை பொறுத்தவரையிலும் சென்னையில் அண்ணா நகர், மேடவாக்கம், ஒரகடத்துலையும் கோயம்புத்தூர்லையும் வந்து இந்த ஈஸ்பா இருக்கு. இப்போ தாய்லாந்து சுற்றுலா போலான்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி டேக் பண்ணுங்க.